ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அழகா குட்டியா சுட்டியா இருக்கிற என்னோட குட்டீஸுக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா? ஆமா, உங்களை மாதிரி ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி கேட்டான். ஆமா, அப்பா முதலில் மறுத்தாலும் மறுபடியும் அப்பா மகனுடைய ஆசையை நிறைவேற்றும் முகமாக சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு. சொத்தை வாங்கிக்கிட்டு அந்த குமாரன், அந்த மகன், அந்த பையன் என்ன பண்ணாங்க, ரொம்ப ஜாலியா என்ஜாயா சந்தோஷமா இந்த பணத்தை ரொம்ப செலவு பண்ணி ஆடம்பரமாய் தேவையில்லாத பாவங்களுக்கு அடிமையாகி பணமெல்லாம் செலவு பண்ணாரு. கடைசியா பணமெல்லாம் தீர்ந்த பொழுது அவருக்கு சாப்பிட சாப்பாடு கூட இல்லாத நிலைமை வந்தது. ஆமா, அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போகணுங்கிற எண்ணம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவருடைய உள்ளத்துல வந்துச்சு. ஆனாலும் அவருடைய குற்ற மனசாட்சி அவரை போக விடாம தடுத்தது. அப்போதுதான் அவருக்கு சாப்பிட சாப்பாடு இல்லாம பன்னிக்கு கொடுக்கிற சாப்பாடு கூட கிடைக்காத சூழ்நிலையை சந்தித்தாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுனா, அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு சேர்ந்துக்கலாம். அப்பாவோட வீட்டுல எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு நல்ல உடைகளை கொடுக்குறாரு, ஏன்னா நான் அவருடைய குமாரன், எனக்கு கொடுக்க மாட்டாரான்னு நினைச்சாரு. ஆமா, அதுக்கப்புறமா அப்பா கிட்ட போய் இந்த குட்டி குமாரன் சேர்ந்துக்கிட்டாரு. அப்பாவோ கட்டி அணைச்சு தன்னுடைய மகன் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து அரவணைத்து முத்தம் கொடுத்து நல்ல ஆடையும் உணவும் கொடுத்து சேர்த்து கொண்டாரு. ஆமா குட்டீஸ், இன்னைக்கு நீங்க அப்படியான பாவத்திலேயோ அப்படியான சிந்தனையிலேயோ செயல்லையோ இருந்தீங்கன்னா இப்பவே போயிட்டு உங்க அப்பா அம்மாட்ட சண்டை போடாம சமாதானமா பேசுங்க. ஆண்டவரிடத்திலும் சமாதானமாக ஒப்புரவாகுங்க. ஆமா, மன்னிப்பு கேட்கும் போது மன்னிக்க கூடிய ஒரே நபர் நம்ம ஏசப்பாவும் நம்மளோட பேரண்ட்ஸ் தான். ஓகே, பாய் குட்டீஸ்.